மக்களே, மேட் ஃபார் ஈச் அதர் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு டாஸ்கோட நிறுத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது 2வது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி யார் அந்த 50 பாயிண்ட் இந்த 4 கப்பிள்ஸ்ல வாங்க போறாங்கன்ற ஒரு பரபரப்பு. ஆனா சூப்பரான ஒரு கம்பேக் தாங்க வசந்தி அண்ட் கல்யாணுக்கு. போன வாரம் எங்க இருந்தாங்க, ஆனா இந்த வாரம் அங்கிருந்து இப்போ எங்க வந்திருக்காங்கன்றது கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் 2 டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வால் ஆஃப் லவ் ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 அதில் ஒரு 2 கப்பல் வந்து 40 பாயிண்ட், 2 கப்பல் வந்து 30 பாயிண்ட் வாங்கி கடைசியில் 2 பேர் இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. இப்போ யார் அந்த 2 பேர் அடுத்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பாக தான் இருக்க போகுது. ஸோ நான் குறிப்பாக வீக்கெண்ட் எபிசோடுக்கு ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரு அப்படின்றது தெரிய போகுது. அது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும், மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்த 4 பேர் பிரியங்கா, சோனியா, வசந்தி அண்ட் நீத்து. நேற்று என்ன பிளாக்கை வந்து ஒரு 12 பிளாக்கை வந்து அடுக்கி பிடிக்கணும். ஸோ அங்கே ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இவங்க 3 பிளாக் அடுக்கும்போது அவங்களுக்கு லெட்டர் ரிவீல் பண்ணி அதை கரெக்டாக அந்த சென்டென்ஸை ஃபார்மேஷன் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமான டஃப் காம்படிஷன் தான் போகுது. ஒரு பக்கம் பிரியங்காவா, இது சோனியாவா மற்றும் வசந்தியா, இந்த 3 பேருக்குள்ள தான் காம்படிஷன். இன்னொரு பக்கம் தனி உலகத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்த நிலைமையில தான் நீத்து இருந்தாங்க. இதுல லீடு எடுத்து போனது யாருன்னா சோனியா அவர்கள். கிட்டத்தட்ட 10 பிளாக் அடக்கிட்டாங்க. கடைசி 2 பிளாக்கு அடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, சோனியா இப்படி கை வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. நம்ம பாடியில வச்சு பேலன்ஸ் பண்றதுக்கும் கையை வச்சுட்டு இப்படி கீழே பேலன்ஸ் பண்ணும்போது வெயிட் வந்து இங்கே லோவாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் வந்து இங்கே ரொம்ப கம்மி. ஏன்னா பாடியில் தாங்கிறதுக்கும் கையில் தாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழே உட்காந்தவொடனே பேலன்ஸ் மிஸ் ஆகி சோனியா அதை அவுட்டு. பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் பிரியங்காவும் 9 வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கோட்டையை விட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வசந்திக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது. அது அழகாக பொறுமை. ஏன்னா 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக அவசரவே பட வேணாம், மிஸ்டேக்கே பண்ண வேணாம். ஆனால் அதில் வசந்தியோட டெக்னிக் இருக்கு. இப்படி ஒரு பக்கம் ஹோல்டு பண்ணிட்டு கீழே இருந்து அந்த பிளாக் எடுக்கும்போது கூட வசந்தி என்ன பண்ணாங்கன்னா அப்படியே உடம்புல, ஸோ அந்த பிளாக் ஒரு கை ஒரு பக்கம் ஒரு கை, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பாடியில் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. அழகாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அங்கே வேர்டிங் வரும் இல்லையா, அந்த வேர்டிங்கில் கல்யாணுக்கு வந்த வேர்டிங் வந்து ப்ரப்போஸ் அப்படின்ற மாதிரி வந்தது. என்ன ஒரு ஒத்துமை பாருங்க. இவங்க அதை முடிக்க அங்கே ப்ரப்போஸ்ன்னு வர கல்யாணம் அங்கேருந்து வந்து ஒரு பக்கம் ஒய்ஃபை கட்டி பிடிச்சி சுற்றிட்டு ப்ரப்போஸும் பண்ணாருங்க. குறிப்பாக அந்த ப்ரப்போசல் டைலாக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வசந்தியோட பர்த்டேவை அவர் ரொம்ப மிஸ் பண்ணார். கூட இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரு, ஆனால் கூட இருக்க முடியல. இப்போ அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஜெயிச்சு, அதுவும் ஒய்ஃப் ஜெயிச்சு அவரை மீட் பண்ண ஒரு தருணம் இருக்கே, தட் வாஸ் பியூட்டிஃபுல்னா அந்த இடம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அவரும் ப்ரப்போஸ் பண்ணி வேற லெவல் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஜானு ஷாக் ஆன மூமெண்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா ஜானுவும் போன டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்க. என்னடா கல்யாணம் ஜெயிச்சிச்சே, வசந்தி ஜெயிச்சிச்சேன்னு ஒரு பக்கம் ஷாக். ஒரு பக்கம் அதை தாண்டி 2 கப்பல் ஜானு பானு வசந்தி கல்யாணம் 50 பாயிண்ட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கேண்டில் லைட் டின்னர் யாருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஸோ ஜானுவை விட வசந்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணதால வசந்திக்கு கேண்டில் லைட் டின்னர். ஸோ 2வது கேண்டில் லைட் டின்னரை வசந்தி அண்ட் கல்யாணம் வாங்குறாங்க. இவங்களோட கவை பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் வாங்கினாங்க, அடுத்து எலிமினேஷன் ஜோன் வரையும் போனாங்க, திரும்ப கேண்டில் லைட் டின்னர். அடுத்த வாரம் இறங்க போகிறாங்களா என்னன்னு தெரில, பட் நல்லா இருக்கு. இவங்களோட கப்பிள்ஸ்குள்ள மேலே கீழே அப்படின்றது பார்க்கும்போது தட் வாஸ் நைஸ், சூப்பர். ஓகே, அடுத்து டாஸ்க் நம்பர் 2. இதில் குறிப்பாக சோனியா, பிரியங்கா இவெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வால் ஆஃப் லவ் டாஸ்க் நம்பர் 2 என்னன்னா சாண்ட் பேக். ஸோ ஒரு 6 கலர் பேக் இருக்குது. இந்த 6 கலர் பேக்குள்ளேயும் மண்ணு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இதை போட்டு வச்சுட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ரவுண்ட் ஷேப் பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ளே ஒரு சென்டர் ஓல். ஓகே, அந்த ஓல் பெரிய ஓட்டை தான். அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம இவ்வளோ சைஸ் சாண்ட் பேக் இவ்வளோ நீட் இருக்குன்னு வச்சுங்க, தூக்கி நம்ம போடணும். கரெக்டாக அந்த ஓலில் போய் 3 சாண்ட் பேக் விழுந்துருச்சுன்னா ஒய்ஃபு கிட்ட ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட் பேக் போட்டால் என்வலப் ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும், நோட் பண்ணிக்கணும். திரும்ப 2வது பேக் போட்டோன்னே 2வது என்வலப் ஓப்பன் பண்ணோம், திரும்ப 2வது நம்பர் வரும். 3வது போட்டால் 3வது என்வலப் நம்பர் வரும். ஸோ இந்த 3 நம்பரை வச்சு கோடு ஃபார்மேஷன் பண்ணணும். 3 6 9ன்னு வச்சுங்களேன். 3 6 9, 6 3 9,
963 இந்த மாதிரி கோட் ஃபார்மேஷன் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மீட் பண்ணி நீங்கள் அந்த டாஸ்க்கு ஜெயிக்கலாம். இதில் 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துலேயே ஷிவ் இருக்கார் இல்லையா, ஷிவ் 3 அந்த சாண்ட் பேக்கையும் டப்பு டப்பு டப்புன்னு போடுறாப்புல. அந்த மாதிரி அக்யூரன்ஸாக யாருமே போடல. ஷிவ் கலக்கிட்டாப்புல. போட்ட உடனே அங்கே பிரியங்காவுக்கு வந்து கோடு கண்டுபிடிங்கன்னா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப டிலே பண்ணது என்னமோ பிரியங்கா தான் இந்த கோடை கண்டுபிடிக்கிறதுக்கு டூ மச் டிலே, ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஆர்வ கோளாறு ஆசியா அங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா இருந்த ஆசியா இந்த வாரம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆசியாவை பார்க்கும்போது. ஒரு பக்கம் சண்டை, டாஸ்க் ஒழுங்கா பண்ண முடியல. இந்த டாஸ்க்லயும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் ருக்குராஜ் ஒரு பேக் தான் போட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆசியா 3 என்வலப்பும் ஓபன் பண்ணிட்டு 3 நம்பரையும் எடுத்துட்டு இவங்க உடனே பிரியங்கா ஒரு கார்டை காமிச்சிட்டு வெளியே வராங்க. திரும்ப இவங்க நம்பர் கரெக்டா அந்த நம்பரை ஃபார்ம் பண்ணிட்டு அங்க மாஸ்க் மேன் கிட்ட சொல்லிட்டு ஆசியாவும் வெளியே ஓடிறாங்க. அங்க டாஸ்கே ஆசியாவுக்கு முடியல. கம்ப்ளீட்டே ஆகாம வெளியே வந்தோடனே அது ஃபவுல் கேம் ஆகிட்டு ஆசியாவை வந்து ஸ்ரீமுகி கத்தி உள்ள அமுச்சு விட்டாங்க. முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் யாரு முடிக்கிறாங்க, பிரியங்கா அண்ட் ஷிவ் அவங்களோட பேரடைஸ் ரூமுக்கு போறாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட். அண்ட் தென் செகண்ட் கப்பல் வரணும் இல்லையா, செகண்ட் கப்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே செம க்ளோஸாக போகுது. ஒரு பக்கம் அஞ்சலி பவனா, இன்னொரு பக்கம் சோனியாவா அப்படின்ற சோனியா சித்தான்னு. அங்கே வந்து அழகாக வந்து சோனியா சித்து போட்டு சோனியா வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. சூப்பர். இப்போ ஒரு பக்கம் பிரியங்கா ஷிவ் 40 பாண்ட் கிரெடிட்ஸு, சோனியா சித்து 40 பாண்ட் கிரெடிக்ட். இந்த வாரமும் சேஃப் ஆகிட்டாங்க, எஸ்கேப் ஆயாச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர இதுக்கு போயாச்சு. இன்னொரு பக்கம் ஸ்ரீமுதி தெளிவாக சொல்கிறாங்க, ஆசியா நீங்கள் மைண்டு எங்கேயோ வச்சுட்டு விளையாடுறீங்க, கேமை கொஞ்சம் நல்லா கவனிங்க, என்ன நடக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறோம், நான் ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதை கேட்காம நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த உலகத்துக்கு வந்து கேமை விளையாடுங்கன்ற மாதிரி. இப்போ தப்பிச்சிட்டீங்க, அடுத்த வாட்டிலாம் பண்ணீங்கன்னா ஃபவுல் கேம், இந்த மாதிரி கேமே விளையாடாத முடியாத போயிடும். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஏன்னா ஆசியாவுக்கு வந்து ருக்குராஜ் கூட சண்டை, அது சண்டை சமாதானம் ஆகிறதாங்காட்டி பிரிச்சுட்டீங்க, அதுக்குள்ளே ஏகப்பட்ட சுச்சுவேஷன். அதுங்காட்டி ஒரு டாஸ்க்கை வச்சோன்னா கையை 8 கப்பல் கண்டுபிடிச்சிட்டா, 7 கப்பல் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரே கப்பல் கண்டுபிடிக்கல, அது ஆசியா மட்டுமே. அது ஒரு வருத்தம். இன்னொரு பக்கம் இந்த டாஸ்க்லேயாவது மீட் பண்ணிடுவேன்னு பார்த்தா இங்கேயும் சொதப்பல்ன்ற மாதிரி தொடர்ந்து எல்லாமே மோசமாக நடந்துட்டு இருந்தா அந்த பொண்ணும் பாவம் தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, வாட் டு டூ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரம் கேப் போடுறாங்க. அங்கே பிரியங்கா ஷிவை பற்றி நிறைய டாக்ஸ் அந்த ரூமுக்குள்ளேயே போகுது. நான் தான் சொன்னேன்ல, பிரியங்கா ஷிவ் வந்து இந்த வாரம் ஒரு டார்கெட்டாக இருப்பாங்கன்ட்டு. ஏன்னா பிரியங்கா ஷிவ் வந்து டாஸ்க் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால தான் இவங்க அப்படி பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராங்க. அண்ட் தென் எல்லாரும் அந்த டோரு கிட்ட வந்து தோத்து போனவங்கலாம் வந்து மாற்றி அவங்களோட குறைகள் நிறைகளை ஹஸ்பண்டு ஒய்ஃப்கிட்டையும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்டையும் மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து டாஸ்க் 3, ஸ்டேஜ் ஆஃப் லவ் 3 அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாஸ்கில் 4 பேர், சந்தியா, நீத்து, ஆசியா அண்ட் அஞ்சலி, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் உள்ள. இதோட டாஸ்க் என்னன்னா, அங்கே ஒரு போர்டு இருக்கு, வால் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற ஒரு போர்டு இருக்கு. அதில் 4 கலர் பாக்ஸஸ் இருக்கு. அந்த பாக்ஸஸ்க்குள்ள வந்து ஸ்கிராச் பண்ற மாதிரி ஸ்கிராச் கார்டு மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. அதை ஸ்கிராச் பண்ணா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ரெக்டாங்கிள் கிடைக்கும், ஸ்கொயர் கிடைக்கும், அப்புறம் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், ஸ்டார் கிடைக்கும், ட்ரையாங்கிள் கிடைக்கும். மாற்றி காட்டுறேன், பட் இதெல்லாம் கிடைக்கும். இந்த 4 ஷேப், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் தென் ஸ்டார், இந்த 4 ஷேப் கிடைக்கும். ஓகே, இதில் ஒவ்வொரு கலரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஷேப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுரண்டணும். அந்த ஷேப்பை திறன்னோன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா அந்த ஷேப் வந்துருச்சுன்னா அந்த ஷேப்பை போய் நீங்கள் ஒரு சர்க்கிள் வச்சுருப்பாங்க, அந்த சர்க்கிள்குள்ளே அந்த 2 ஷேப் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அந்த வால் ஆஃப் டோர், மேன்ஷனுக்குள்ளே ஒரு டோர் இருக்கும்ல, அந்த டோர் போட்டிருக்காங்க, அந்த டோரில் எடுத்துகிட்டு போய் 2 வச்சிடணும். அடுத்து இப்போ ஃபீமேல்ஸ் எல்லாம் இதை பண்ணுறாங்களா, உள்ள ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணணும், இந்த இது வந்த உடனே ஹஸ்பண்டு போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு கோடாலி கொடுத்துருப்பாங்க. அங்கே கோடாலியை வச்சு அங்கே கட்டையை பொழந்த உடனே அங்கே ஒரு கட்டை பொழந்தாதான் அங்கே கயிறு கட் ஆகும். அந்த கயிறு கட் ஆகும்னா கயிறு மேலே தொங்கிட்டு இருக்க கயிறுல இருந்து 2 பீஸ். ஸோ இங்கே ஒய்ஃபு 2 பீஸை கண்டுபிடிச்சிட்டு போவாங்க ஒரு ஷேப்பில். அங்கே ஹஸ்பண்ட் 2 ஷேப் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த 2 ஷேப்பும் அந்த 2 ஷேப்பும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த வாலில் வந்து பொருத்திட்டு ஒரு லிவரை இழுத்தோம்னா அங்கே வெடிக்கும், பட்டாசு மாதிரி கலர் பட்டாசு வெடிக்கும். அப்போ அந்த டீம் வின் ஆச்சு அப்படின்றது தான் டாஸ்க்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா, சந்தியா மற்றும் அஞ்சலி 3 பேரும் பயங்கரமாக அந்த ஸ்க்ராட்ச் பண்ணி அட் அ டைமில் 3 பேருமே ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீஸை கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதில் 3 பேரும் பண்ணியாச்சா. அங்கே பாய்ஸில் ருக்குராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் போல அடின்னு அந்த கோடாலி வச்சு அந்த கட்டையை பொழந்துட்டு
அந்த ஷேப் எடுத்துட்டு போய் செட் பண்றதுல குழம்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்த ஷேப் வந்து ஸ்டார் வந்து ரொம்ப குழம்பிட்டு அவர் ரொம்ப நேரம் செட் பண்ணிருக்காரு. அடுத்து 2வதா வந்தது பிரிட்டோ. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரா, பிரிட்டோ உடைச்சிட்டு எடுத்துட்டு போய் ஸ்கொயர்னா 4 பீஸ் வச்சா அது ஷேப் வரப்போகுது. இதே ஸ்டார்னா நம்ம கரெக்டான அலைன்மெண்ட்ல கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும், வைக்கலனா வராது. இவர் அதை வச்சுட்டு லிவரை பிரஸ் பண்ணோன்னு இவர் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் தென் ஒரு பக்கம் இங்க டஃப் காம்படிஷன் போது அதுங்காட்டியும் லாஸ்டா வந்த நடராஜன் நீத்து, நடராஜுக்கு வந்து சர்க்கிள் அவர் கம்ப்ளீட் பண்ணி போய் சர்க்கிளை வைக்கிறாரு. சர்க்கிள் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்த ருக்குராஜ் வந்து அந்த ஸ்டாரை கம்ப்ளீட் பண்ணி ஒரு பக்கம் அவர் லிவரை பிரஸ் பண்ணி முடிக்கிறாரு. மாஸ்டர் வந்து நடராஜ் மாஸ்டர் லிவரை பிரஸ் பண்ண வராரு. அவர் பிரஸ் பண்ணதுக்கும் வராரு. ஒரு 10 செகண்ட் தான் டிஃபரன்ஸ். இல்லைன்னா நீத்து நடராஜ் ஜெயிச்சுட்டு ஆசியா அண்ட் ருக்குராஜ் தோத்துருப்பாங்க. அதுல அழகா நுக்கராஜ் ஆசியா ஜெயிச்சோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயாச்சு. இவங்களுக்கு 20 பாண்ட் கிரெடிட் கொடுத்து அவங்கள காப்பாத்தி விட்டாங்க. கடைசியில் இருக்கிற அஞ்சலி அண்ட் பவன் அண்ட் நீத்து நடராஜுக்கு 10 பாண்ட் கிரெடிட். இப்போ இவங்க 2 பேரும் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. ஸோ போன வாரமே டேஞ்சர் ஜோன்ல இருந்து தப்பிச்சு வந்த 2 நபர்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு. நீத்து நடராஜ் அண்ட் பவன் கல்யாண். அதுல மகேஷ் சாண்ட்ரா எலிமினேட் ஆயிட்டு நீத்து நடராஜும் அண்ட் இவங்க அஞ்சலி அண்ட் பவன் எஸ்கேப் ஆகி வந்தாங்க. இப்போ இந்த 2 கப்பல் தான் டேஞ்சர் ஜோனுன்னும் போது யார் வெளியேற போறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.